ஸோ உலக மேட்ச்னா நீங்கள் என்ன பார்க்க போனால் ஷேட் PS4ங்கிறதுல நம்ம பிளட் போனில் இந்த லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஷேட் PS4 நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1440 பிக்சலில் நம்ம கேம் ப்ளே வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழில் நாம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு பேக்கேஜ் ஃபைல் எப்படி சப்போர்ட் பண்ண வைக்கிறது, ஸோ 100% எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய வெர்ஷனில் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஃபைல் சப்போர்ட் ஆகும். ஆனால் இப்போ நியூ வெர்ஷன் 11.0 உங்களுக்கு பேக்கேஜ் ஃபைல் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த பிளட் போன் பார்த்திங்கன்னா PS4ஓட கேமு. ஸோ இது PS4ல் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதோட எமுலேட்டர் தான் இந்த ஷேட் PS4ங்கிறது. ஸோ நாம் இன்றைக்கி PS4 எமுலேட்டர் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 வெர்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு 11.0.11 சம்திங். அடுத்து பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷன், இந்த 2 வெர்ஷன் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த 2 வெர்ஷன் ஏற்றினா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை 2 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேம்ஸ்னு ஒரு ஃபைலில் வந்துட்டு நான் அந்த கேம்ஸ் ஃபோல்டரை வந்துட்டு போட்டு வச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேட் PS4 11.0 இதோட இது வந்துட்டு QTன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸுக்கு ஏற்றுறீங்கன்னா QTன்னு ஏற்றிக்கோங்க. ஸோ அந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா QTன்னு இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ QT வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 7.0 இது பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு ஃபைல் கேம்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, அந்த கேம்ஸ் ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்ஸ்னு இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், அந்த ஃபைலை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணாதீங்க. ஸோ இப்படி டெலீட் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்னென்னு சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. டைரக்டரி அப்டேட்ஸ் வந்துட்டு DLC அப்டேட்ஸ் வந்துட்டு விண்டோஸ் சியில் வந்துட்டு அப்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படி பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் வந்துட்டு இந்த இது ரன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பேக்கேஜி ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பிகேஜி ஃபைல், அதாவது கேம் ஃபைல் வந்துட்டு பிகேஜி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதிலே ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்துட்டு பிளட் போன் வந்துட்டு ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பிகேஜி ஃபார்மேட், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவும் தர தேவையில்ல, ஓகே மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இது 2 எனேபிள் பண்ண தேவையில்ல, ஓகே மட்டும் ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு கேம் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லோடேன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் மிஷன் ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எப்பயும் போல் கேம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரன் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்லோட் DLC ஒன்று பண்ணணும். ஸோ DLCனா ஒன்றும் இல்லை, ஒரு அப்டேட்டட் ஃபைல் தான். இது பார்த்திங்கன்னா 1 வெர்ஷனில் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு நான் இதில் சொல்ல மாட்டேன், நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலிமா இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறமேட்டு நம்ம இதை தூக்கிடுவாங்க. ஸோ அது எப்படி இது பண்ணணும்னு நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நான் அதில் போடுறேன் இப்படி இது பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த 2 ஃபைல் தேவை. இந்த கேம் ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 வேணும். உங்களுக்கு God of War 3 ரீமாஸ்டர்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் God of War 3 ரீமாஸ்டர்டும் போடுறேன். ஸோ அடுத்து வேறு ஏதாவது கேம் PS4 கேம் அஃபிஷியல் PS4 கேம்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதுவும் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் PS4 கேமு. ஸோ வேறு எதுலேயும் விளையாட முடியாது. PS5ல் விளையாடலாம், PS4 வேறு PCயில் கூட இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால தான் இந்த கேம் வந்துட்டு நான் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லோட் ஆயிடுச்சு, 100% ஆயிடுச்சு. ஸோ 100% ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். ஸோ மெசேஜ் வந்துருச்சு. ஸோ கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா பிளட் போன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதோட வெர்ஷன் பார்த்துக்கோங்க 1ல் இருக்குது. ஸோ இந்த இது வந்து 1 வெர்ஷன், இதுதான் பழைய வெர்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது 1, அதுக்கப்புறம் 1.09 ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் தான் நம்மளால் வந்துட்டு பேச்சஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கேம் ஃபைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் லோடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கேம் லோட் பண்ண ஃபைலு. ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு கேம் ஃபைல் இல்லை, அது வந்து நம்ம பேக்கேஜ் ஃபைலாக இது பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த ஒரு ஃபோல்டராட்ட க்ரியேட் ஆகிருக்கும் கேம் ஃபைல்ஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் ஷேட் PS4 11 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அதை ரன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஃபைல் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணதுனால இதுலேயும் லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகேஜி ஃபைல் இருக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு பிகேஜி ஃபைலை வந்துட்டு 7ல் லோட் பண்ணிட்டு நீங்கள் 11ல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 11ல் வந்துட்டு உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் இதோட இது வந்துட்டு செட்டிங்ஸு அப்புறம் நிறையா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா வந்துட்டு அந்த பழைய 7 வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 11ல் கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஷேட் PS4 அந்த இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் பாருங்கள் 1ல் இருக்குது, 1.0ல் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ தேவை வந்துட்டு வெர்ஷன் 1.06. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பிளட் போனில் இதில் வந்துட்டு நீங்கள் பேச்சஸ் அப்புறமேட்டு ஏதாவது சீட்ஸ் அண்ட் பேச்சஸ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேம் வந்துட்டு நல்லா ரன் ஆகும். ஸோ நடுவில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக் ப்ராப்ளம், இந்த எரரு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாகும்.
ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் ஃபைல் பார்த்திங்கன்னா ஒரு 147 MB வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் ஃபைலு. ஸோ 172 MB. ஸோ இந்த பேக்கேஜ் ஃபைலில் நீங்கள் இப்போ அதே மாதிரி இப்போ நான் ஷேட் PS4 அந்த இதில் சொன்னல 7ல் வந்துட்டு இதுவும் PKG ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த PKG அந்த 7 வெர்ஷனில் நீங்கள் மறுபடியும் அந்த இதை லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை டெலீட் பண்ணாதீங்க. நான் வந்து சும்மா சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல சும்மா டெலீட் பண்ணி காமிச்சேன் இந்த மாதிரி டெலீட் ஆகும்ன்ட்டு. ஆனால் டெலீட் பண்ணாதீங்க. எப்போ வேணுமாலும் நீங்கள் PKG ஃபைலை ஏற்றிட்டு நீங்கள் 11ல் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த PKG ஃபைல் அதாவது அப்டேட்டட் DLC ஒன்று சொன்னால அதை நீங்கள் இப்போ லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு முடிஞ்சிடும். ஸோ அப்டேட்டட் ஃபைல் கன்ஃபார்மானு கேட்கும். நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த விண்டோஸ் க்ளோஸ் ஆகிட்டு 1.6க்கு அப்டேட் ஆயிரும். இப்போ வந்துட்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 1.6க்கு வெர்ஷன் அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஷேட் PS4 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் சொன்னல அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1.09 வெர்ஷன். ஸோ அந்த 1.09 வெர்ஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 11ல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 7ல் விளையாடுனாலும் விளையாடலாம். ஸோ 11 வந்துட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா 11 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதில் நிறைய அப்டேட்ஸு அப்புறம் கேம் வந்துட்டு கிராஷ் வந்துட்டு நிறையா சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ VBlank ஃப்ரீக்வன்சி நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 11லேயே நீங்கள் கேம் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த 7க்கே போங்க. ஸோ இப்போ 11 வெர்ஷன் போய்ட்டு நீங்கள் லான்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு ஃபைல்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 6 ஃபைல் போகிற மாதிரி பிளட் போனுக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஷ் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நான் இல்லாமல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு இதில் இல்லை. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த ஃபைல் ஆனால் தேவையில்லை. இது எல்லாமே என்னோடது வந்து நல்லாவே ப்ளே ஆகிடுச்சு. 1440 பிக்சலில் ப்ளே பண்ணேன். ஸோ அதுலேயே கேம் நல்லா ப்ளே பண்ண முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சீட்ஸ் அண்ட் பேச்சஸ்ன்னு அந்த இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சீட்ஸ் அண்ட் பேச்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஷேட் PS4க்கு மாற்றுங்க. கோடு EN இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேட் PS4க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்ஸ் இது பண்ணிக்கோங்க. உங்கள் சீட்ஸ் வேணும்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டவுன்லோட் சீட்ஸ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் சீட்ஸ் கொடுக்கும்போது நெட் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்தமாதிரி சீட்ஸ்லாம் வந்துட்டு கேம் இன்ஸ்டால் ஆகும், கேம் ரன் பண்ணும்போது இந்த சீட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கேம் ரன் பண்ணிட்டு இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த சீட்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமில் ஏதாவது பக் இருக்கும், எத்தனை FPSல எனக்கு ப்ளே ஆகணும், ஸ்கிப் ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுலேயும் வந்துட்டு ஷேட் PS4 வந்துட்டு கீழே அதேமாதிரி இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டவுன்லோட் பேச்சஸ் கொடுத்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் ஸ்கிப் சொல்கிறல அந்த இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் இன்ட்ரோ அப்புறம் VBlank அந்த இதெல்லாம் டிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கேமில் வந்துட்டு சின்ன சின்ன பக்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்புறமேட்டு இந்த கொஞ்சம் இது நல்லா கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வேணும் உங்களுக்கு, கேமில் வந்துட்டு எந்த பக்கும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக விளையாடணும், ஸ்டக் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 30 FPSல நீங்கள் ப்ளே பண்ணணும், 60 FPSல ப்ளே பண்ணணும்னா இந்த இதில் 60 FPS இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு 60 FPS இது பண்ணிங்கன்னா 30 FPS வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணது 30 FPS தான். 60 FPS போகிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு நல்ல ஹை-எண்ட் டிவைஸ், அதாவது ஒரு ரைசானில் 30 இல்லை ரைசான்ங்கிற பாருங்கள் RTX 3070, 3080, 3090 அதெல்லாம் போகலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட 4060 அந்த சீரிஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் 60 FPS ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அதேமாதிரி VRAமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், 8 அந்த மாதிரி சம்திங் இருந்தால் தான் உங்களுக்கு 60 FPS நல்லா புஷ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் 30 FPSஸே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நான் டிக் பண்ணதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் டிக் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேம் அதாவது அது எல்லாம் எனேபிள் பண்ணி ஆயிருக்கா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா இந்த இதில் ஜாய்ஸ்டிக்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஜாய்ஸ்டிக்கு வந்துட்டு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். நீங்கள் அதில் எதுக்கும் எனேபிள் பண்ணிப்பாங்க. நான் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் எதுக்கும் இது பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு கிராஃபிக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஆட்டோ செலக்டட்னு இருக்கும். அதில் வந்துட்டு உங்கள் ப்ரைமரி கிராஃபிக்ஸ் கார்டு இது அப்படின்ட்டு இது பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து இதில் 3050 தான் என்னோடய ப்ரைமரி இது. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் தான் இன்னும் ரன் பண்ண போகுது. ஸோ நீங்களும் 3050 எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க.
ஸோ ஒன்ஸ் அப்ளை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது கன்ஃபார்மாக அது ஆயிடுச்சா, அந்த செட்டிங்ஸ் அப்ளை ஆயிடுச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் இல்லை 2 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே எந்த பக்கம் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் உங்கள்கிட்ட ஜாய்ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஜாய்ஸ்டிக் இல்லைனா கீபோர்டுன்னு பக்கத்தில் இருக்கும். ஸோ கீபோர்டில் நீங்கள் கீ செட் பண்ணிக்கோங்க. நான் ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கேன். இப்போ பாரு ஜாய்ஸ்டிக்கில் இந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்னோடய சாதா இது கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு இதில் அந்த ஏதாவது சர்க்கிள் அந்த இதெல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஜாய்ஸ்டிக்கில் டச் பண்ணி இது பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது ஒர்க் அதில் சேஞ்ச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜாய்ஸ்டிக் மூலிமா உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு பாருங்கள் அந்த இது சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. நான் பட்டன் நீங்கள் அழுத்த அங்கே இது ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே பட்டன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது மாறலைன்னா உங்களால் வந்துட்டு கேம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ என்னென்னா இதில் வந்துட்டு சர்க்கிள் எக்ஸ்ஓன்னு வராது, ஏஎக்ஸ்ஓன்னு வராது, ஓஎக்ஸ் அந்த மாதிரி தான் வரும். நம்ம இதில் வந்துட்டு பிஏஎக்ஸ்ஒய்ன்னு இருக்கும். ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் ரன் பண்ணுங்கள். கேம் ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு கேம் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க செட்டிங்ஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோ. ஸோ அப்புறம் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு எஃப்பிஎஸ் எந்த இடத்துல அடி விழுகுது, எந்த இடத்துல அடி விழுகாது, நல்லா நான் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கேம் ப்ளே தான் இருக்கும். ஸோ கேம் ப்ளேயில் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகலை. அதேமாரி சீட்ஸ் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு PS4 கேம்ஸாக பிசியில் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளேயர் கேம்ஸும் இதில் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் எதாவது PS4 வந்துட்டு கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Good. All signed and sealed. Now, let's begin the transfusion. Oh, don't you worry. Whatever happens, you may think it all a mere bad dream.
Ah, you found yourself a hunter.